ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய வீடியோவை போய் பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஆரி லீஃப் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளாக பழகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம டஃப்பாக நம்ம வந்து பழகலாம். இப்போ வந்து நான் வந்து சரியில் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சரியில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சரியில் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் சில்க் த்ரெட் வராது இல்லையா? அதனால் நீங்கள் சரியில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து ஆறாமல் வரும். அதுக்காக தான் நான் வந்து இப்போது சில்க் த்ரெட்டை நான் சொல்லி கொடுத்தேன்னா நீங்கள் வந்து வீடியோ லென்த்தாக போகும், பார்க்க மாட்டீங்க. அதனால் நான் வந்து சிம்பிளாக சரியில் மட்டுமே சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துலாம். நான் வந்து சரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நார்மல் 14 நீடில் நம்பர் வந்து 14 எடுத்திருக்கேன். எப்பவுமே தெரியும் இல்லையா, இது வந்து நார்மலாக வந்து முடி போட்டுக்குங்க. நாட் போட்டு நம்ம இந்த த்ரெட்டை வந்து கீழே ஃப்ரேமுக்கு கீழே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போகணும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ நான் ஒரு லீஃப் வந்து பென்சிலில் வந்து ட்ரா பண்ணி வரைஞ்சிருக்கேன். நீங்களும் வரைஞ்சிக்குங்க. அது ஒரு காம்பு பகுதி இருக்கு இல்லையா? ஸோ நான் அங்கேருந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பவுமே இதுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டிச் வந்து நீங்கள் வந்து போட்டுக்குங்க. ஏன்னா அப்போதான் வந்து நம்ம பண்ணும் போது அந்த ஒர்க் வந்து கிளியராக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு குட்டி ஒரு பேக் செயின் வந்து நான் போட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா பழகிட்ட பிறகு இது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த காம்பு இருக்குது இல்லையா? ஸோ அந்த காம்பில் வந்து நான் இது வந்து குட்டி குட்டியாக நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பெருசாகவும் நீங்கள் போடலாம். ஓகேவா? நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக நான் போட்டுக்கிட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். நான் வந்து நடு பகுதி போடுறேன். நீங்கள் வந்து சைடு ஃபுல்லாக போட்டும் நீங்கள் வந்து இது ஒர்க் பண்ணலாம். உங்களுக்குலாம் தெரியுதா? இந்த வீடியோ வந்து கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் டைரக்ட் கிளாஸ் தான் நான் எடுக்கிறேன். டைரக்ட் கிளாஸ்னால் டைரெக்டாகவே நம்ம வந்து வீடியோ கால் மூலயமா நான் வந்து கிளாஸ் வந்து நான் சொல்லித்தரேன். யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்களாம் வந்து என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். என்னுடைய கிளாஸ் எல்லாம் ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ கிடையாது. நீங்கள் அப்போது அந்த கிளாஸில் கற்றுக்கும் போது உங்களுக்கு என்ன டவுட் வரும், நீங்கள் வந்து டைரெக்டாகவே என்கிட்ட நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் அப்படியே வந்து டேர்ன் பண்ணி இப்போ அந்த சுற்றி இருக்க லேயரை வந்து நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். நம்ம உள்ளே வந்து லாஸ்ட்டில் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து நீங்கள் பொறுமையாக போடுங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லீஃப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு மாடல் தான். நீங்கள் இதில் ஆரி ஒர்க்கில் க்ரியேட்டிவிட்டியாக நம்ம எது வேணால் பண்ணலாம். நம்மளுடைய ஓன் ஐடியா வச்சு நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து இப்போது பேட்ச் ஒர்க் வீடியோ சொன்னேன் இல்லையா, அதுவும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த பேட்ச் ஒர்க் வீடியோவும் பாருங்கள். லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் போய் பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆரி ஒர்க்கில் வந்து பேட்ச் ஒர்க் வீடியோ வந்து கற்றுக்குங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நீங்களே ரெடி பண்ணி அழகாக நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அது வெளியே போய் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நம்மளே வந்து நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு அழகாக ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சைடு வந்து போடணும். இது வந்து நீங்கள் குட்டி குட்டியாகவும் போடலாம், பெருசாகவும் போடலாம். கிளாத் வந்து எப்போவுமே டைட்டாக நீங்கள் போட்டுக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக வரும். நீங்கள் வந்து துணி வந்து சுருக்கம் இல்லாமல் போடுறப்பல பார்த்துக்குங்க. ஓகேவா? இதெல்லாம் இப்படி தான் கிளாத் வந்து மாட்டும். டைட்டாகவும் நீங்கள் பிடிக்கக்கூடாது, லூஸாகவும் பிடிக்கக்கூடாது. மீடியமாக நம்ம வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணோம். இப்போ நம்ம இதை சுற்றி நம்ம வந்து போடலாம். நம்மளுக்கு அந்த லேயர் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி போடணும். இப்போ நான் சரியில் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் இல்லையா,
நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணணும். நான் எது சொல்லி கொடுத்தாலும் சரி வித் சில்க் த்ரெட் ரெண்டுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ சில்க் த்ரெட்டில் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்தோன்னே சில்க் த்ரெட் போட உங்களுக்கு வராது இல்லையா, அதனால் நீங்கள் வந்து சரியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து சரியில் சில்க் த்ரெட்டில் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த எட்ஜு வந்து ஷார்ப்பாக வரணும். அதுக்கேற்றப்பல நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணோம். இப்போ வந்து என்ன பண்ணணும், எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ஓகேவா, இந்த லீஃப்லேயே வந்து இந்த மாதிரி போட்டு நீங்கள் அந்த பானி ஸ்டிச் நம்ம போட்டோம் இல்லையா, ஏற்கனவே என்னுடைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் பானி ஸ்டிச் வந்து எப்படி போடலான்னு. அதில் வந்து 3 டைப்ஸ் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை வந்து இந்த லீஃப்குள்ளே கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஜஸ்ட் ஐடியா இப்போ நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நம்ம இந்த லைன் போட்டோம் இல்லையா, இப்போ இந்த லைன் போட்ட இடத்துல நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, நம்ம வந்து சென்டர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அப்புறம் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இப்போது அந்த ஃபினிஷிங் பண்ண இடத்துலேருந்து ஆரம்பிச்சு அதில் ஒரு குட்டியாக ஒரு கோடு போட்டோம் இல்லையா, அங்கே வந்து நம்ம ஸ்டிச்சு போட்டு அதில் வந்து எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ஓகேவா, அப்படி இல்லைன்னா கூட அப்படியும் பண்ணலாம். அப்படின்னா அது பக்கத்துலேயே வந்து குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு அது வந்து கண்டினியூஸாகவும் நம்ம வந்து கீழே அந்த கோட்டு மேலே நம்ம போடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஏன்னா அப்புறம் நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணாதான் அந்த ஸ்டிச்சு வந்து பிரியாமல் அது அங்கேயே இருக்கும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். ஓகேவா, அதுதான் முக்கியம். ஆரியை பொறுத்திருக்கோம். அப்பப்போ நம்ம எண்ட் நாட் போட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். நான் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ட் நாட் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மெத்தடில் வந்து எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ நம்ம லைட்டாக இழுத்தோன்னா அது உள்ளே போயிடும். ஓகேவா, இப்போ உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பாதி சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த சைடும் இதே போல் போடணும். நான் வந்து அன்ஈவனாக தான் வந்து இங்கே வந்து நான் லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரியும் வரையலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பிரிச்சுட்டு ரெண்டுமே ஈக்குவலாகவும் வந்து நீங்கள் வரைஞ்சி இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இந்த சைடு நம்ம ஆரம்பிக்கும் போது நடுவுலேருந்து எடுக்கணும். நடுவுலேருந்து எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாவே தெரியும். ஓகேவா, இது வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம கொடுக்கலாம். அப்போ அந்த இடம் ஒரு ஷேப் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். நேராகவும் தரலாம், இல்லை கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம வந்து தரலாம். அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா இது பிக்னஸ்க்காக தான் இந்த லீஃப் ஸ்டிச்சிங் வந்து நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு பழகினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிட்ட போட்டு நம்ம ஃபுல்லாகவும் நம்ம பண்ணலாம். இப்போ இதில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஓகேவா, இதில் வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். நம்ம அந்த சங்கிலி டைல் போட்டோம் இல்லையா வெளியில் ஸ்ட்ரெயின் ஸ்டிச், அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டு அந்த எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி நீங்கள் இழுத்தீங்கன்னா அது உள்ளே போயிடும். ஓகேவா, இப்போ இதுக்கு நடுவில் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அப்புறம் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இந்த லீஃப் ஸ்டிச்சே வந்து நம்ம ஸ்டோன் வச்சும் நம்ம வந்து லீஃப் ஸ்டிச் வந்து நம்ம போடலாம். அதை எப்படி போடலாம் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை மாதிரியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சிம்பிளாக பண்ணால் இதுவும் பண்ணலாம். இல்லை இதிலே வந்து நீங்கள் வந்து நெருக்கமாகவும் போட்டும் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நீங்கள் இன்னும் போட்டிங்கன்னா அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட நீங்கள் போட்டிங்கன்னா அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பழகிறது வரைக்கும் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் தள்ளி போட்டு பழகுங்க. கற்றுக்கின பிறகு நீங்கள் வந்து கிட்ட போட்டு நீங்கள் வந்து பழகினீங்கன்னா அது ஒரு லுக்கே வந்து அழகாக இருக்கும். அந்த மாடல் இருக்குது. நான் அட்வான்ஸ் வீடியோ போடுறேன் இல்லையா, ஸோ அதுக்கேற்றப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அதுக்கு என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேவா, இது நீங்கள் நீடில் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து
யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கையில் மாட்டிக்கிச்சுன்னா நம்மளால் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ குழந்தைங்க கிட்ட வந்து இந்த நீல் வந்து மாட்டாமல் பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த செயின் ஸ்டிச்லேயே வந்து இந்த எண்ணாட் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த லீஃப்குள்ளேயே நீங்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா, பானி ஸ்டிச் அது போடலாம். இல்லை குட்டி குட்டியாக லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்னால் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச்சே வந்து நிறைய நம்ம போடலாம். அதுவும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து சிம்பிளாக இப்போ சொல்லி கொடுத்துறேன். அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து நம்ம இந்த லீஃப் வந்து நம்ம டீட்டெயிலாம் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது கிராஃப்ட் ஒர்க் ஆரி சம்மந்தப்பட்ட வீடியோ, இல்லை ப்ரோச்சஸ் வீடியோ, இல்லைன்னா காமனாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, இல்லை வேறு என்ன கிராஃப்ட் ஒர்க் வீடியோ வேணும்னு கேட்டாலும் நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி நான் போடுவேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் என்னுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எண்ணாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேவா, இது ஒரு மெத்தட். அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு லீஃப் வந்து ஆரி ஒர்க்கில் வந்து எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.